வணக்கம். மகரிஷி மகேஷ் யோகியோட சிந்தனைகளை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஆய்வுக் கட்டுரையை வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவாவே பேசப் போறோம். முக்கியமா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் ஆண்டர்ஸ் லிண்ட் எழுதின யூனிட்டி பர்வேட்ஸ் ஆல் ஆக்டிவிட்டி as வாட்டர் எவ்ரி வேவ் கட்டுரை. இது மகரிஷியோட பகவத்கீதை உரை, அதாவது முதல் 6 அத்தியாயங்கள், அப்புறம் அவரோட பிற்கால போதனைகள், இதையெல்லாம் அலசுது. ஆமா. அவரோட முக்கிய கருத்துக்கள் என்ன, எப்படி அவர் பாரம்பரியத்தோட தொடர்பில் இருந்தார், அதே சமயம் என்ன புதுமைகளை புகுத்தினார், அப்புறம் இந்த ஆழ்நிலை தியானம் தியம் சொல்றோமே, அது மாதிரி விஷயங்கள் எப்படி இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரிதானே? சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல மகரிஷி மேற்கத்திய உலகத்துக்குள்ள வந்த அந்த டைம், அந்த சூழல் பத்தி கொஞ்சம் பேசுவோம். 1960கள் இல்லையா? அது ஒரு பெரிய சமூக கலாச்சார ரீதியான மாற்றங்கள் நடந்த நேரம். ஆமா. வியட்நாம் போர் எதிர்ப்பு, ஹிப்பி இயக்கம், அப்புறம் ஒரு விதமான அமைதி தேடல். ஆமா, அந்த அமைதிக்கான தேடல். எரிக் ஹாப்ஸ்வாம் இத ஒரு பொற்காலம்னு கூட சொல்றாருன்னு குறிப்பிருக்கு. கரெக்ட். அந்த காலகட்டத்துல ஒரு விதமான அஸ்திரத்தன்மை, ஒரு தேடல் அதிகமா இருந்தது பாருங்க. போர், சமூக குழப்பங்கள், இதெல்லாம் நிறைய பேரை, குறிப்பா இளைஞர்களை உள்நோக்கி திருப்பி இருக்கலாம். அப்போ மகரிஷியோட செய்தி சரியா புரிந்துச்சு போல. நிச்சயமா. அவரோட அந்த உள் அமைதிக்கான செய்தி, அதாவது ஆழ்நிலை தியானம் வழியா அமைதி அடையலாம் அப்படிங்கிறது அந்த தேவைக்கு ரொம்ப சரியா பொருந்துச்சு. ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்போ பரவலா இருந்த போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல இருந்து அவர் தன்னை ரொம்ப தெளிவா வேறுபடுத்திக்கிட்டார். அதுக்காகவே மாணவர்களுக்கான சர்வதேச தியான சங்கம், ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் மெடிடேஷன் சொசைட்டி ஆரம்பிச்சார். ஓஹோ, இது ஆரம்பத்துல. ஆனா பிற்காலத்துல சுற்றுச்சூழல் மாதிரி மத்த சமூக பிரச்சனைகள்லயும் அவர் கவனம் செலுத்திருக்கார் போல இருக்கே. ஆமா, குறிப்பா 80கள்ல மரபணு மாற்று பயிர்கள், ஜிஎம்ஓஸ் பத்தி கவலைப்பட்டிருக்கார். ஆயுர்வேதத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கார். ஜிஎம்ஓஸ் பத்தி கவலைப்பட்டாரா? அது சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இதுல டாக்டர் ஜான் ஃபேகன் அப்படின்னு ஒருத்தரை பத்தி ஆதாரம் சொல்லுது. அவர் மகரிஷி மேலாண்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்தவர். எம்யூஎம்லயா? ஆமா, அவர் ஜிஎம்ஓக்களுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா செயல்பட்டிருக்கார். ஜிஎம்ஓ மித்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ்னு ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருக்கார். இதுக்கு மாற்றா அவர் வேத பொறியியல் அப்படின்னு ஒரு தீர்வையும் முன்வச்சிருக்கார். சரி. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம தெளிவா சொல்லணும். ஜேமிசன், ஐயர்மேன் மாதிரி சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மகரிஷி ஜிஎம்ஓ, அணுசக்தி, இந்த மாதிரி விஷயங்கள்ல எடுத்த உறுதியான நிலைப்பாடு சில சமயம் கொஞ்சம் பிடிவாதமா, டாக்மட்டிசமா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது. ஓகே, இது அந்த ஆய்வாளர்களோட பார்வை. ஆமா, அது அவங்க பார்வை. இது எங்க நிலைப்பாடு இல்ல, ஆதாரம் சொல்றத நாம இங்க பதிவு செய்றோம். புரியுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மகரிஷிக்கு அறிவியல் மேல ஒரு பெரிய ஈடுபாடு இருந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரே இயற்பியல் கணிதத்துல டிகிரி வாங்கினவர் இல்லையா? ஆமாம், அதுதான் முக்கியம். அவர் வேதத்துக்கும் நவீன அறிவியலுக்கும், குறிப்பா இயற்பியல்ல வர அந்த ஒருங்கிணைந்த புலக்கோட்பாடு, யூனிஃபைட் ஃபீல்ட் தியரி இருக்கு. யூனிஃபைட் ஃபீல்ட் தியரி. ஆமா, அதுக்கும் வேதாந்தத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்பினார். அது பத்தி நிறைய பேசினார். 70கள்ல நிறைய விஞ்ஞானிகளோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காருன்னு இந்த ஆய்வுல இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான். இது வெறும் ஒப்புமை, அனாலஜி இல்ல. அது ரெண்டும் ஒரே யதார்த்தத்தை தான் விவரிக்குது அப்படிங்கிறது அவரோட கருத்து. அதாவது இயற்பியல் சொல்ற அந்த அடிப்படை புலமும் வேதம் சொல்ற தூய உணர்வு நிலையும் ஒண்ணுதான், நேரடி விளக்கம்னு சொன்னார். இது பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்துல நிறைய பேர் அறிவியல் மேல ஒரு அவநம்பிக்கையோட இருந்தாங்க. கரெக்ட். அந்த சூழல்ல இவர் அறிவியல் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ அவரோட தத்துவத்தோட அடிப்படை அமைப்புக்கு வருவோம். லிண்ட் 3 முக்கிய பகுப்பாய்வு கோணங்களை பயன்படுத்துறாருன்னு சொன்னீங்க. ஆமா, ஒன்னு தொலைநோக்கு மற்றும் பாரம்பரியம், விஷன் அண்ட் ட்ரெடிஷன். 2வது உணர்வு நிலை மற்றும் அனுபவம், கான்ஷியஸ்னஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 3வது கோட்பாட்டுக்கு முன் பயிற்சி, பிராக்டிஸ் பிஃபோர் தியரி. இது 3 ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த தொலைநோக்கு மற்றும் பாரம்பரியம் எடுத்துக்கலாமே. இதுல எப்படி அவரை 2 விதமா பார்க்க முடியுது? அவர் ஒரு பக்கம் அவரோட குருதேவ் மூலியமா ஆதிசங்கரோட அத்வைத வேதாந்த மரபோட இணைஞ்சிருக்காரு. அதனால அவர் ஒரு பாரம்பரிய பாதுகாவலர் மாதிரி. சரி. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதே பழைய வேத கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு நவீன அறிவியல் மாதிரி புது விளக்கங்களும் கொடுக்கறாரு. அதனால அவர் ஒரு புதுமை பார்வையாளர், ஒரு இனோவேட்டராவும் தெரிகிறார். அப்போ பழமையும் புதுமையும் கலந்த ஒரு அணுகுமுறை. ஆமா, அந்த ஆய்வு கட்டுரையோட தலைப்பே அதான் சொல்லுது இல்லையா?
நீர் ஒவ்வொரு அலையிலும் பரவுவது போல ஒற்றுமை அனைத்து செயல்களிலும் பரவுகிறது. அந்த அடிப்படை ஒற்றுமைதான் விஷயம். அப்போ இது முற்றிலும் புதுசுன்னு சொல்லிட முடியாது. ஒரு ஒரு மறுமலர்ச்சி மாதிரி எடுத்துக்கலாமா? நிச்சயமா அத ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன், வேதாந்தத்துக்குள்ளேயே இருக்கிற சில நுட்பமான வேறுபாடுகள். உதாரணமா விவஸ்தவாதம், பரிணாமவாதம்னு 2 கருத்துக்கள் இருக்கு. ஆமா, உலகம் தோற்றமா இல்ல உண்மையா மாறுதாங்கிற வேறுபாடு. ஆமா, அது 2யும் கூட அவர் ஒருங்கிணைக்க முயற்சி செஞ்சதா அவரோட 1997 புத்தகம் சொல்லுது. ஒருவேளை யாருக்கு பாடம் சொல்றாரோ அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சூழலுக்கு ஏத்த மாதிரி விளக்கி இருக்கலாம். கற்பித்தல் நோக்கமா இருக்கலாம். சரி, அடுத்தது உணர்வு நிலை மற்றும் அனுபவம். இதுதான் அவரோட போதனைகளோட மையப்புள்ளின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுதான் மையம். ஆத்மன், அதாவது நம்மளோட உண்மையான அடிப்படை, அந்த தூய உணர்வு நிலை, அதுதான் முக்கியம். அவர் நாம பொதுவா அனுபவிக்கிற 3 நிலைகள், விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம், இதுக்கு அப்பாலா 4வதா ஒரு நிலை இருக்குன்னு சொன்னாரு. 4வது நிலையா? ஆமா, அதுதான் ஆழ்நிலை உணர்வு, டிரான்சென்டென்டல் கான்ஷியஸ்னஸ், டிசி. இது ஒரு அமைதியான ஆனா விழிப்பா இருக்கிற நிலை. மனசுல எண்ணங்கள் இல்லாம வெறும் உணர்வு மட்டும் இருக்கிற நிலை. இது மட்டும்தானா இல்ல இதுக்கு மேலயும் போகுமா? இது அடிப்படை. இந்த 4வது நிலைய அனுபவிச்சு அதை அன்றாட வாழ்க்கையோட இணைக்கிறப்போ அடுத்தடுத்த உயர்நிலைகள் வரும்னு சொல்றார். பிரபஞ்ச உணர்வு நிலை, காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ், சிசின்னு ஒண்ணு. ஓகே. அப்புறம் கடவுள் உணர்வு நிலை, காட் கான்ஷியஸ்னஸ். கடைசியா ஒருமைப்பாட்டு உணர்வு நிலை, யூனிட்டி கான்ஷியஸ்னஸ், யூசி அப்படின்னு ஒரு வளர்ச்சி படிநிலையை விவரிக்கிறார். இந்த யூசி நிலை பத்தி பிற்காலத்துல இன்னும் விரிவா பேசினார். அப்போ இந்த 4வது நிலை டிசி தான் எல்லாத்துக்கும் நுழைவாயில் மாதிரி. ஆமா, அதை நேரடியா அனுபவிக்க முடியுங்கிறது தான் அவரோட முக்கிய பங்களிப்பு. ராபர்ட் ஃபோமன் அப்படிங்கிற ஆய்வாளர் சொல்ற விழிப்புணர்வுடன் கூடிய உள்ளடக்கமற்ற உணர்வு நிலை, வேக்ஃபுல் பட் கண்டென்ட்லெஸ் கான்ஷியஸ்னஸ் இந்த டிசியோட ரொம்ப ஒத்துப்போகுதுன்னு ஆதாரம் சொல்லுது. ஞானம் அடைதல்ங்கிறது ஒரு நிரந்தரமான மாற்றம்ங்கிற கருத்தும் இதுல முக்கியம். சரி, இப்ப இந்த 3வது பகுதிக்கு வருவோம். கோட்பாட்டுக்கு முன் பயிற்சி. இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தியரி அப்புறம்தான் பிராக்டிஸ் முதல்லையா? ஆமா, இத மகரிஷியோட மிக முக்கியமான ஒரு கொள்கைன்னே சொல்லலாம். அதாவது வெறும் புத்தக அறிவா தத்துவங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நேரடி அனுபவம் முக்கியம். அனுபவமா? எதன் மூலமா? அந்த ஆழ்நிலை தியானம், டிஎம் மூலமா அந்த 4வது நிலைய, டிசிய நேரடியா அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சுட்டா தத்துவங்கள் தானா புரியும், வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. இதுக்கு கீதையில ஆதாரம் காட்டுறாரா? காட்டுறாரு. பகவத்கீதை உரையில ரொம்ப தெளிவா சொல்றாரு. கீதையில 2.45ல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவனா இரு, நிஸ்திரை குணியோ பவார்ஜுனான்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அத மகரிஷி எப்படி விளக்குறாருன்னா, அதுக்கு வழி டிஎம் பயிற்சி தான். அந்த பயிற்சி செஞ்சு நேரடியா அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட அமைதியான நிலையை அனுபவிக்கணும்னு சொல்றாரு. அப்போ டிஎம்ங்கிறது மனச கட்டுப்படுத்துறதோ ஒருமுகப்படுத்துறதோ இல்லையா? இல்லவே இல்ல. அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான வேறுபாடு. மகரிஷி என்ன சொல்றாருன்னா, மனசோட இயல்பே எப்பவும் அதிக சந்தோஷத்தை நோக்கி போறதுதான். சரி. அதனால டிஎம் பயிற்சிங்கிறது மனசை போட்டு கஷ்டப்படுத்தி கட்டுப்படுத்துறதோ ஒரு விஷயத்துல ஜோர் கட்டி நிக்க வைக்கிறதோ இல்ல. அது ஒரு இயற்கையான, ரொம்ப சுலபமான, சிரமம் இல்லாத உள்முக பயணம். உள்முக பயணமா? ஆமா, அதுக்கு கொடுக்கிற மந்திரத்தை சும்மா நினைச்சாலே போதும், மனம் தானாவே நுட்பமான, அமைதியான, ஆனந்தமான நிலைய, பிளிஸ் கான்ஷியஸ்னஸ் நோக்கி போகுங்கிறது தான் அவரோட விளக்கம். ஓஹோ, அப்போ கர்ம யோகம், பக்தி யோகம் இதெல்லாம்? அதையும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கறாரு. பொதுவா இதெல்லாம் யோகத்தை, அதாவது இந்த ஒற்றுமை நிலையை அடையிறதுக்கான தனித்தனி பாதைகள்னு சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி சொல்றது இதெல்லாம் பாதைகள் இல்ல, அந்த தூய உணர்வு நிலையை அடைஞ்சதோட விளைவுகள், அதோட வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிறாரு. எல்லாம் அந்த அடிப்படை அனுபவத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. இதுக்கு நடைமுறையில உதாரணம் இருக்கா? கல்வி நிறுவனங்கள்ல இதை பயன்படுத்துறாங்களா? நிச்சயமா. மகரிஷி மேலாண்மை பல்கலைக்கழகம் MU இப்போ மகரிஷி சர்வதேச பல்கலைக்கழகம் MIU ஆயிடுச்சு. அங்க உணர்வு நிலை அடிப்படையிலான கல்வி முறையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா? அதாவது வழக்கமான பாடத்திட்டத்தோட சேர்த்து எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் தினமும் டிஎம் பயிற்சி செய்வாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, முதல்ல கத்துக்கிற மாணவரோட உணர்வு நிலைய, அவரோட உள்திறனை வளர்க்கணும். ஓகே. அப்படி செஞ்சா அவங்களால பாடங்களை இன்னும் ஆழமா, தெளிவா, முழுமையா புரிஞ்சுக்க முடியும், படைப்பாற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. அவங்க வெப்சைட்ல ஒரு வரி இருக்கு.
கல்வி உங்களையும் உங்கள் உணர்வு நிலையையும் விட்டுவிட்டது அப்படின்னு. இதுக்கு ஆதரவா ஆய்வுகள் இருக்கா? இருக்கு. இந்த மாதிரி கல்வி முறையால மாணவர்களோட கல்வித்திறன், மனநலம், படைப்பாற்றல் இதெல்லாம் மேம்படுறதா சில ஆய்வுகள் ஃப்ராஸ்டைன் போன்றவர்கள் செஞ்சது சொல்லுதுன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது. சரி, அடுத்த உருவகங்கள். மகரிஷி நிறைய உருவக மொழியை பயன்படுத்தியிருக்காருன்னு சொன்னீங்க. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஆமா, லிண்ட் அதை ரொம்ப முக்கியமா கருதுறார். ஏன் உருவகங்கள்னா சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு, சிக்கலான தத்துவங்களை, உணர்வு நிலை மாதிரி விஷயங்களை எளிமையா விளக்க உதவுது. சரி. ரெண்டாவது, வேதாந்த பாரம்பரியத்திலேயே உருவகங்களை பயன்படுத்துற வழக்கம் நிறைய இருக்கு. மூணாவது, சில ஆழமான அனுபவங்களை நேரடி வார்த்தைகளால முழுசா சொல்லிட முடியாது பாருங்க. அப்போ உருவகங்கள் தான் கை கொடுக்கும். சில நல்ல உதாரணங்கள் சொல்லுங்களே, மனசுல நிக்கிற மாதிரி. நிறைய இருக்கு. சிலதை பார்க்கலாம். பெருங்கடல், இது அந்த தூய உணர்வு நிலையை விளக்க அடிக்கடி பயன்படுத்துறார். அலைகளே இல்லாத கடல் மாதிரி ஞானியோட மனசு அமைதியா ஆழமா இருக்குன்னு சொல்றார். மரத்தில் உள்ள சாறு, இது ரொம்ப அருமையான உருவகம். மரத்தோட சாறு எப்படி வேர்லேருந்து இலை, காய், பூன்னு பல வடிவமா மாறினாலும் அதோட அடிப்படை தன்மை ஒண்ணுதானே. ஆமா. அது மாதிரி அந்த வெளிப்படாத அடிப்படை உண்மைதான் இந்த வெளிப்பட்ட உலகமா தோன்றுது. தோற்றம் மாறினாலும் அடிப்படை ஒண்ணுதான். அமைதியும் இயக்கமும் எப்படி ஒன்னா இருக்குன்னு காட்ட இது உதவுது. வில்லாளன் வில்லை இழுப்பது, இதுவும் நல்ல உதாரணம். தியானத்துல மனச நல்லா உள்நோக்கி இழுக்க இழுக்க அம்ப நல்லா பின்னாடி இழுக்கிற மாதிரி வெளியில நம்ம செயல்பாடு அவ்வளவு சக்தி வாய்ந்ததா, குறிக்கோள் உள்ளதா, செயலில் திறமை ஸ்கில் அண்ட் ஆக்ஷனா மாறும்னு சொல்றாரு. அப்போ தியானம் செயலுக்கு எதிரானது இல்ல. இல்லவே இல்ல. செயலோட திறமைக்கு அதுதான் அடிப்படைன்னு சொல்றார். உள்ளுக்குள்ள எவ்வளவு அமைதியா போறோமோ வெளியில அவ்வளவு தினாமிக்கா செயல்படலாம். அம்ப நல்லா பின்னாடி இழுத்தாதான் அது வேகமா முன்னாடி பாயும். அது மாதிரி வேருக்கு நீர் ஊற்றுதல், இதுவும் நடைமுறைக்கு ரொம்ப உதவியான உருவகம். வாழ்க்கையில பிரச்சனை வந்தா இலையிலையோ கிளையிலையோ மருந்து போடாம பிரச்சனையோட மூல காரணமான வேருக்கு, அதாவது நம்ம உணர்வு நிலைக்கு கவனம் செலுத்தணும். அங்க சரி செஞ்சா எல்லாம் சரியாகும். உயர்ந்ததே முதலில் கொள்கை இது. துணிய சாயத்துல தோய்த்தல், இது எப்படி அந்த ஆழ்நிலை உணர்வை வாழ்க்கையில நிலைநிறுத்துறதுன்னு விளக்குது. தியானம் உள்ள அமைதி, செயல்பாடு வெளியுலகம், இன்னும் மாத்தி மாத்தி செய்யும்போது சாயத்துல முக்கிய அடுத்த துணி மாதிரி அந்த அமைதி நிலை நம்ம இயல்பா மாறிடும். ரொம்ப அழகா இருக்கு இந்த உருவகங்கள். சரி, அடுத்து மகரிஷி வேத விஞ்ஞானம் பத்தி என்ன சொல்றீங்க? இது வேத அறிவை ஒரு முறைப்படுத்தப்பட்ட விஞ்ஞானபூர்வமான அமைப்பா பார்க்கிற ஒரு முயற்சி. மகரிஷியை பொறுத்தவரைக்கும் வேதம்ங்கிறது வெறும் பழங்கால சமயம் சார்ந்த நூல்கள் மட்டுமில்ல. அது அறிவு, உணர்வு நிலை, பிரபஞ்சம், இது எல்லாத்தோட ஒரு முழுமையான கட்டமைப்பு. முழுமையான கட்டமைப்பா? ஆமா. இதுல டாக்டர் டோனி நாடர் அப்படிங்கிறவரோட ஆய்வு ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, வேத இலக்கியத்துல இருக்கிற 40 வெவ்வேறு பிரிவுகள் மனித உடம்புல இருக்கிற 40 முக்கிய பாகங்களுக்கும் உணர்வு நிலையோட வெவ்வேறு அம்சங்களுக்கும் நேரடியா தொடர்பு படுத்துறார். அப்போ வேதம்ங்கிறது நம்ம உடம்போட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இது ஒரு பெரிய ஆய்வு. வேதம்ங்கிறது வெறும் தத்துவம் இல்ல, அது பிரபஞ்சத்தோட மனிதனோட அடிப்படை வடிவமைப்புன்னு சொல்றாங்க. இதுல அபோருஷேய பாஷ்யம்னு ஒன்னு இருக்கே. ஆமா, அப்போருஷேயம்னா மனிதனால் உருவாக்கப்படாதது. இது ரிக்வேதத்தோட முதல் சூக்தத்துக்கு மகரிஷி ஒரு உரை கொடுத்திருக்கார். ஆனா அது அவர் எழுதுறதா சொல்லிக்காம அது அந்த தூய உணர்வு நிலையிலிருந்தே தானா வெளிப்பட்டது, செல்ஃப் ரிவீல்டு காமெண்ட்ரி அப்படிங்கிறார். எதுக்காக அப்படி சொல்றாரு? வேதம்ங்கிறது யாரோ எழுதுனதில்ல, அது பிரபஞ்சத்தோட அடிப்படையிலே இருக்கிற காலமற்ற அறிவு. அத ஆழ்ந்த உணர்வு நிலையில யார் வேண்டாலும் நேரடியா உணர முடியும் அப்படிங்கிற கருத்தை இது வலுப்படுத்துது. ரிஜோ அக்ஷரே பரமே வியோமன், அறிவு அழிவற்ற மேலான உணர்வு நிலையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற வேத வாக்கியத்தை இதுக்கு ஆதாரமா காட்டுறார். ஓஹோ. ரிக்வேதத்தோட முதல் வார்த்தையான அக்னிம், முதல் உயிரெழுத்துக்கள் ஆ, இ, உ, இதுக்கெல்லாம் கூட பிரபஞ்சத்தோட அடிப்படை அதிர்வுகளோட தொடர்பு இருக்குன்னு விளக்குறார். சரி சரி, இப்போ கடைசியா ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் விவாதத்துக்குரிய விஷயத்துக்கு வருவோம். மகரிஷி விளைவு.
மகாரிஷி எஃபெக்ட். இத பத்தி என்ன சொல்றீங்க? ஆமா, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இதோட அடிப்படை கருத்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் ஒன்னா சேர்ந்து ஆழ்நிலை தியானம் டிஎம் அல்லது அதோட அடுத்த கட்ட பயிற்சியான டிஎம் சித்தி செஞ்சா, அது அவங்க இருக்கிற பகுதியில ஏன் உலக அளவுல கூட நல்ல மாற்றங்களை, அதாவது குற்றம் குறையிறது, வன்முறை குறையிறது, அமைதி கூடுறது மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஆரம்பத்துல 1% மக்கள்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, ஒரு பகுதியோட மக்கள் தொகையில 1% பேர் டிஎம் செஞ்சா அந்த விளைவு வரும்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. ஆனா பிற்காலத்துல இந்த டிஎம் சித்தி பயிற்சியை குழுவா செய்யும்போது அவ்வளோ பேர் தேவையில்லை. அப்போ எவ்வளவு பேர்? மக்கள் தொகையோட 1% வர்க்கமூலம் எடுத்தா என்ன வருமோ அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து பயிற்சி செஞ்சாலே போதும்னு சொன்னாங்க. உதாரணமா 1 கோடி மக்கள் இருந்தா வெறும் 100 பேர் போதும். இதுக்கு நீட்டிக்கப்பட்ட மகரிஷி விளைவுன்னு பேரு. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா இது கேட்க கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு. இங்க தான் நம்ம கவனமா இருக்கணும். இது சம்பந்தமா பல சமூகவியல் ஆய்வுகள் நடந்திருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. பல நகரங்கள்ல குற்ற விகிதம் குறைஞ்சது, போர் நடந்த பகுதிகளில் வன்முறை தணிஞ்சது, உலகளவில் பயங்கரவாதம் குறைஞ்சது அப்படின்னு பல ஆய்வுகளை இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. டில்பேக், ஓர்ம் ஜான்சன், ஹேகலின், அசிமாகிஃப் இவங்களோட ஆய்வுகள். சரி. ஆனா திரும்பவும் சொல்றேன், இந்த ஆய்வுகளோட முடிவுகள் இந்த ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆராய்ச்சி கோரிக்கைகள், ரிசர்ச் கிளைம்ஸ், இவற்றை அறிவியல் உலகம் முழுசா ஏத்துக்கிட்ட மறுக்க முடியாத உண்மைகள்னு நாங்க இங்க சொல்ல வரல. இந்த ஆய்வுகள் இப்படி சொல்றதா ஆதாரம் குறிப்பிடுது. அது அப்படியே நாங்க உங்களுக்கு சொல்றோம். இதுல எங்க சொந்த கருத்தோ நிலைப்பாடோ இல்ல. புரியுது. நடுநிலையா சொல்றீங்க. ஆமா, இந்த விளைவு எப்படி நடக்குதுன்னு விளக்கிறதுக்கு அவங்க உணர்வு நிலை வேதப்பார்வை மற்றும் இயற்பியல்ல வர புல விளைவுகள், ஃபீல்ட் எஃபெக்ட்ஸ், இது ரெண்டையும் இணைக்க முயற்சி பண்றாங்க. குழு உணர்வு இயக்கவியல் அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஆக மொத்தத்துல மகரிஷியோட சிந்தனைகளை நாம பார்க்கும்போது பழங்கால வேதாந்த மரபு ஒரு பக்கம், நவீன அறிவியல், சமூக மாற்றங்கள் இன்னொரு பக்கம்னு பல விஷயங்களை இணைச்சு ஒரு புது பார்வையை கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கார். ஆமா, நேரடி அனுபவத்துக்கு, குறிப்பா அந்த டிஎம் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாரு. சிக்கலான விஷயங்களை விளக்க உருவகங்களை பயன்படுத்துறாரு. தனிநபர் மாற்றம் மட்டும் இல்லாம ஒரு சமூக மாற்றத்தையும் மகரிஷி விளைவு மாதிரி கருத்துக்கள் மூலமா கொண்டு வரணும்னு ஒரு பெரிய லட்சியத்தோட செயல்பட்டிருக்காருன்னு தெரியுது. சரியா சொன்னீங்க. அந்த ஆய்வு கட்டுரையோட தலைப்பே இது எல்லாத்தையும் சுருக்கி சொல்லுது இல்லையா? நீர் ஒவ்வொரு அலையிலும் பரவுவது போல ஒற்றுமை அனைத்து செயல்களிலும் பரவுகிறது. அந்த அடிப்படை ஒற்றுமைய, அந்த அமைதியான அனசக்தி வாய்ந்த உணர்வு நிலையை முதல்ல அனுபவிக்கணும். அப்புறம் அதை வாழ்க்கையோட எல்லா செயல்களையும் வெளிப்படுத்தணும். இதுதான் அவரோட எல்லா போதனைகளோடையும் மைய கருத்தா இருக்கு. அருமை. சரி, இந்த விரிவான கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நேயர்கள் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. பகவத்கீதையில வர குருக்ஷேத்திர போர் இருக்கே, அத மகரிஷி வெறும் வெளியில நடந்த ஒரு சண்டையா மட்டும் பார்க்கல. நம்ம ஒவ்வொருத்தரோட உணர்வு நிலைக்குள்ளேயும் நடக்கிற அந்த அமைதிக்கும் இயக்கத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டமா, ஒரு குறியீடா பார்த்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பிரச்சனைகளை, சண்டைகளை, கருத்து வேறுபாடுகளை வெளியில நடக்கிற விஷயங்களா மட்டும் பார்க்காம, நம்ம உள்மனசோட இயக்கங்களோட அந்த உள் போராட்டத்தோட ஒரு பிரதிபலிப்பா அல்லது குறியீடா பார்த்தா, உலகத்துல அமைதி ஏற்படணும், பிரச்சனைகள் தீரணுங்கிற நம்மளோட அணுகுமுறை எப்படி மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம்.